விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே அவனும் பயப்படுவான். பாரதியோட இந்த வரிகள் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, வெற்றி பெற்ற பல பேரோட வாழ்க்கையும் கூட. பெண் அப்படின்றதுக்காகவே 29 மருத்துவக் கல்லூரிகளில் அனுமதி மறுக்கப்பட்டாலும் விடாமுயற்சியோட போராடி ஜெனிவா மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்து அமெரிக்காவோட முதல் பெண் மருத்துவரான எலிசபெத் பிளாக்வெல்லோட வாழ்க்கையும் இந்த வரிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சின்ன வயசுலேயே தந்தை இழந்த இவங்க ஆசிரியராகி தன் குடும்பத்துக்கு உதவுன்னு தான் முதல்ல ஆசைப்பட்டாங்க. ஆனால் 20 வயதை கடந்தப்போ இவங்களோட தோழி மேரி இறக்கும் தருவாயில் சொன்ன வார்த்தைகள் இவங்களோட வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்லலாம். ஒரு பெண் மருத்துவர் இருந்திருந்தா தன்னோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தைகள் எலிசபெத் பிளாக்வெல் மருத்துவராக வித்துட்டுச்சு. பாலினத்துக்கு எதிரான பாரபட்சம் நிலவின 19ஆம் நூற்றாண்டில் இவங்க மருத்துவராக கடுமையாக போராட வேண்டியிருந்தது. அந்த போராட்டத்தில் ஜெயிச்சு தான் மருத்துவரானது மட்டும் இல்லாமல் தன் சகோதரியோட சேர்ந்து பெண்களுக்கான மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து பல பெண்களோட மருத்துவ கனவை நிஜமாக்குனாங்க. மருத்துவத்துறையில் பெண்களை மேம்படுத்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்கிறவங்களுக்கு எலிசபெத் பிளாக்வெல் அவார்ட் இப்பையும் வழங்கப்படுறது இவங்களோட மருத்துவ பணிக்கு செய்யப்படுற மரியாதைன்னு சொல்லலாம்.